அல்லேலூயா. அடுத்து நிற்போம். கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். மாலை வேளையினுடைய நாமத்தை உயர்த்தி பாட்டரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நமக்கு உதவி செய்ய தேவனுக்கு நன்றி வரைகளை செலுத்துவோம். நன்றி செலுத்தி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை, வல்லமையுள்ள தேவனை, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திரை சுவிகாரத்தை தந்தவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம். அப்பா பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி, புது பாடல் பாடி கொண்டாடுவேன். நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி, புது பாடல் பாடி கொண்டாடுவேன். பாடுவேன், போற்றுவேன், புது பாடல் பாடி கொண்டாடுவேன். பாடுவேன், போற்றுவேன், புது பாடல் பாடி கொண்டாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் போற்றுவேன். கர்த்தராவின் அசைவாடின தாவீதை போல் போற்றுவேன். போற்றுவேன், போற்றுவேன், தாவீதை போல் போற்றுவேன். போற்றுவேன், போற்றுவேன், தாவீதை போல் போற்றுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி, புது பாடல் பாடி கொண்டாடுவேன். நான் கொண்டாடுவேன் கர்த்தரை பாடி, புது பாடல் பாடி கொண்டாடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நடத்தாவப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஒரு மனப்பட்டு திருத்தி கூடி வர கிருபை செய்தமைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களும் ஆண்டவரே கர்த்தாவை ஒன்று கூடி ஆராதிக்க கண்டதுக்காக நன்றி. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விரைவான நன்மையான நீங்கள் ஆசீர்வதிக்கிறோமா செபிக்கிறோம். ஆண்டவர் தாமணி வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்குற தேவனாயிருக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்றைய நாளும் கர்த்தாவே நாங்கள் பாடி ஆராதிக்கும் பொழுது தேவிய பிரசன்னம் கடந்து வரட்டும். வழிநடத்த
சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம், வார்த்தை கொடுக்கிற சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனம் கூட சொல்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளோட கூட இந்த வழிநடத்துங்க. இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்தில் இந்த முடிய வரையந்தம் நீரை கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உலகம் இங்கு நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இப்பொழுது உலகம் அங்கு நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனை கத்த பெரிய காரியங்கள் செய்யுங்க கர்த்தாவே. இந்த நாட்களும் மண்டல சபை கூடி வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வீக கூடாரங்களும் தேவனுடைய மகிமை உணங்கட்டும். வார்த்தையை கொடுக்கிறார் ஊழியக்காரர்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஊழியங்களை செய்ய பரிசுத்த ஆவியின் உதவி செய்யுங்க. முற்று முழுதாக ஆண்டவரே இந்த காரியங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே தேசங்கள் தோறும், ஆண்டவரே நாடுகள் தோறும், ஆண்டவரே இல்லங்கள் தோறும் தேவ சமாதானம் ஆண்டவரே வரத்தக்கதாக தேவனை இந்த நாள் நீங்கள் வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதத்தை 135 சங்கீதத்தை பேச்சில் வாசிக்க கேட்போம். அதுக்கு பிறகு தமிழை படிக்க கற்றுப்போம். சங்கீதம் 135. Psalm 135. Halleluja, lobt den Namen des Herrn, lobt ihn alle, die ihr dem Herrn dient, die ihr im Namen des Herrn steht, in ihren Vorhöfen des Hauses unseres Gottes. Lobt den Herrn, denn er ist gut, singt seinen herrlichen Namen. Denn der Herr hat Jakob erwählt, er hat Israel zu seinem Eigentum gemacht. Ich weiß, dass der Herr groß ist, größer als alle anderen Götter. Der Herr tut, was ihm gefällt, im Himmel oder auf Erden, in den Meeren und in allen Tiefen. Er lässt Wolken aufsteigen vom Ende der Erde. Er schickt mit dem Regen den Blitz und gibt den Wind aus seinen Vorratskammern frei. Er tötete in Ägypten die Erstgeborenen von Mensch und Tier. Er vollbrachte in Ägypten Zeichen und Wunder gegen den Pharao und sein ganzes Volk. Er besiegte große Völker und tötete mächtige Könige. Sihon, den König der Amoriter, König Og von Baschan und alle Könige Kanaans. Er gab ihr Land zum Erbe, als Erbe seinem Volk Israel. Herr, dein Name hat ewig Bestand und dein Ruhm, Herr, hört niemals auf. Denn der Herr wird seinem Volk zum Recht verhelfen und sich über die erbarmen, die ihm dienen. Ihre Götzen sind aus Silber oder Gold von Menschenhand gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen sie doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören und mit ihren Nasen nicht riechen. Und die sie gemacht haben, sind ihnen gleich. Und auch alle, die auf sie vertrauen. Israel, lobe den Herrn. Ihr Priester Aarons, lobt den Herrn. Ihr Leviten, lobt den Herrn. Ihr alle, die den Herrn fürchtet, lobt den Herrn. Gepriesen sei der Herr von Zion aus, denn er wohnt in Jerusalem. Halleluja. Halleluja. தமிழை நாங்கள் வாசித்து கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 135. சங்கீதம் 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதிங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலயத்தில் சந்திக்கிறவர்களை கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவையெல்லாம் செய்கிறார். அவர் பூமியிலே கடையாந்தரங்களில் மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டை சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளை மிருகத்தின் தலைகளை பணித்தார். எகிப்தின் தேசமே, மனித நடுவில் பார்வன் மேலும் அவருடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேக ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமரின் ராஜாவாகிய சீயோனை, பாசானின் ராஜாவாகிய ஓகையும், கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர் தேசத்தை தம்முடைய ஜனமான இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பரிதாபப்படுவார். அஞ்ஞானியுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும்
மனிதனுடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிலிருந்து பேசாதவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவர்களை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிற யாவரும் அவைகளை போடுகிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஏற்றோம், அவருடைய தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது இணைந்து நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறவர்களை கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், கர்த்தரை துதிப்பது இன்பமானது. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் வாழ்த்தோம். அவர் கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறார். அவருடைய கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். அவர் சில நன்மைகள் எண்ணி முடியாதவர்கள், கணக்கிழங்கார்கள். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். எல்லாவற்றையும் மேலாக எங்களை ரட்சித்தார். அவரை நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அவர் எங்களை பாதுகாத்தால் சில நன்மைகளை நினைத்தவருக்கு நன்றி சொல்வோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அளவுக்கு விலக்கி மீட்டு கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடி சூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, எங்கள் வயதை கடுகொப்பான வாழ்வதாக்கிறவரே, இதுவரை உதவி செய்த வினேஸ்வரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யோவாயிரே, சுகந்தந்த யோவாராபா, பெலந்தந்த எல்சடா, சமானந்த யோவாசாயா, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோ, எங்களை பரிசுத்தமாக்கிற யோவாமைக்காதே, எங்களுக்கு நீதி நியாயோ வாசிக்கேனும். இரக்கமுள்ள தேவனாயே அவன், இமுள்ள தேவனாயே சாய், உன்னத தேவனாயே ராஜும் நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபை கிடைத்திட்டவே. சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகம் அறிவிக்கிறோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகம் அறிவிக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியால் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியால் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு தகப்பனை போல எங்களை தோளிலே சுமந்தவரே, ஒரு தாயை போல எங்களை தேற்றினவரே, ஸ்திரியானது கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் ஆளுநனை மறப்பாரோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாம் உடைய முகத்தை நோக்கி பார்த்தான், யாக்கோபு உடைய முகத்தை நோக்கி பார்த்தான்,
ஈசாக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான், மோசே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான், பிரகாசம் அடைந்தார்கள். சாமுவேல் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான், தாவீது உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார், அன்னாள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார். அற்புதத்தை கண்டு கொண்டாள். அப்பா, இன்று அற்புதங்களை செய்கிறவரே, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் தகப்பனாயிருக்கிறேன், நீரே எங்கள் தாயாயிருக்கிறேன். தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, சிறுகள் நிழலிலே எங்களை மூடுகிறவரே, கோழிதன் குஞ்சுகளை செட்டையினால் பாதுகாப்பது போல எங்களை மூடி பாதுகாக்கிறவரே, தீங்கு நாளில் உடைய கரத்தினால் மூடுகிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி. தீங்கு வரும் பொழுதெல்லாம் தேவன் கரத்தினால் எங்களை மூடுகிறாய் என்று வேதம் சொல்றது. அந்த தீங்கை காணாமலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் எல்லோருக்கு தெரிந்தவாள் எங்கள் கண்மலையானவரே என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். எங்கள் கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, எம்மை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பிறகுகளில் நிலவு என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் பிறகுகளில் நிலவு என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்களனானீர், எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்களனானீர், எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. சொல்லுவோமா? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. தூயவரேயம் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரேயம் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. இயேசு ராஜா என்பரனானீர் எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பரனானீர் எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லி முடியாத நன்மைகளை செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே, என்றும் ஜீவிக்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சகல துதியும் கனமும் நாங்கள் உமக்கு தரணும் என்று சாமை கரங்களை தட்டி நாங்கள் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே கூட வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாங்கள் இருப்போம். ஆகவே இந்த நாட்களும் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். ஆகவே இந்த வேளையில் சபையில் வந்த ஒருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே கடந்த நாட்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக நீங்கள் பாசலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சில நாட்களாக பலவீனமாக இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வருகிற கிழமைகளில் நாங்கள் நேரத்தில் தேவனை ஆராதிக்க செய்வோம். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆகவே தேசங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் அறிந்தவனம் இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு தேசங்களை குறிச்சுக்காக இப்படி சகோதரர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஜனங்களும் சித்தமுள்ளவராக இருக்கின்ற வார்த்தை எல்லா ஜனங்களையும் ஆண்டுகளுக்கு தாம்பக்கமாக இழுத்துக் கொள்வதாக சிறுமையாக ஆண்டுகளை இலங்கை தேசத்தை ஒப்புத்த இலங்கை தேசத்திற்கு ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும். இரண்டாவது மாநில தலைவர் அதிகாரிகள் கலர்ந்த அவர்களுக்கான ஜீவன் ராயக்க அதிகாரிக்காக வேண்டும். கத்தாயங்கள் ராயக்க அதிகாரி ரட்சிப்பீரா மைத்ரி பாலகிருஷ்ண மஹிந்த ராஜபக்ச அந்த வித்தியாசம் ஒவ்வொரு தலைவர் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி மண்டாடுவோம். கத்தாவின் மொத்தமாக இழுத்துக் கொள்வது அணியை மெய்யான கண்டுகொள்ள செய்தால் கத்தா இந்தியாவில் ஒரு குடிமக்கள் 143 கோடி மக்கள் வாழ்ந்த தேசம். அந்த 8 கோடி மக்கள் தமிழ் மக்களாய் வாழ்ந்தாலும் ஜனங்கள் இறைவனை அறிய வேண்டுமாய் நீரே ரட்சர் உலக ரட்சர் என்று சொல்லி அறிந்துகொள்ள வேண்டுமே வேண்டாம். ஆண்டுகளை இருக்கிற ஆராய்ந்து விடுதலையாக வேண்டுமே வேண்டாம். கூடாயிருக்க மனக்கண்களை திறந்து பக்கமாக இழுத்துக் கொள்வீர்களாக. அவருக்கு தாழ்ந்த வழியை நாங்கள் வாழ ஜெயமன் தேசிய புத்தகம் தேசம் தேவனை அறிய வேண்டுமே வேண்டாம். வாழ்வை பிள்ளைய கத்தரை அறிந்துகொள்ள வேண்டுமாய் ஆண்டு போதைப் பொருள் அல்கோல் சிகரெட் அடிமத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே வேண்டாம். நீரை ரட்சகர்களை ஆண்டு கண்டுகொள்ள வேண்டுமே வேண்டாம். தேசிய குடியிருக்கிறேன் ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களும் கத்தரை அறிந்துகொள்ள வேண்டுமே வேண்டாம். நீரை ரட்சகர்களை உலக ரட்சகர்களை கண்டுகொள்ள வேண்டுமே வேண்டாம். அதற்கு தாழ்ந்த விளைவானதே இந்த விளைவான புத்தகங்களுக்கு யுத்தங்கள் ஓய வேண்டும். அமைதியின் சமாதானம் உண்டா வேண்டுமே வேண்டாம். இஸ்ரவேல் தேவனை அறிந்துகொள்ள வேண்டுமே வேண்டாம். கத்தா நீரை மெஸ்ஸியா என்று கண்டுகொள்ளத்தக்க கண்களை திறந்து அம்பக்கமாக இழுத்துக் கொள்வீராக. நாங்களே கத்தாவை ரட்சகர்களுக்கு யுத்தங்கள் ஓய வேண்டும். அமைதியின் சமாதானம் உண்டா வேண்டுமாய் நீரை ரட்சகர்கள் தேசங்கள் கத்தரை அறிந்துகொள்ள வேண்டுமே வேண்டாம். இந்த கருத்தை ஒப்புத்தவர்கள் தாழ்ந்த விளையங்கள் சபையை ஒப்புத்தவரும் பாக்கனா சபை சுரேஷ சபை ஒப்புத்தவரும் என் சபையை நான் கட்டுவேன். பாலத்தின் வாசல் மேற்கொண்டு வார்த்தைகள்
60 22 சின்னவன் 1000 சிறியவன் கலத்தை ஆதிமாவன் கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் மாற்றி சாத்தமிழ் சபையை ஆசிரித்து கழுவி பிரகத்தினார் சபையை எழுப்பதை கட்டவிழா இயேசுவின் நாமத்தில் தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது உச்சாமை கொடுத்து சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை கேட்போம். அன்பான கர்த்தாவே, உச்சாமை கொடுக்கிறது தெரியும் எனக்கு சொன்னபடி இந்த விட உச்சாம அதோடு காணிக்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் புறப்படுத்த எங்களை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம். இதுதாமே ஒரு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பிரியம் சரியாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை நம்பியிருவனும் கிழிப்பான். கர்த்தரை நம்புகிறோம் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிறிஸ்து நாமத்தில் மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை வாய்க்காண்டு செல்வோம். தேவன் நம்மோடு கூட வழிநடத்துவாராக. இதுவரை நம்ம நடத்தின தேவன் தொடர்ந்து அவர் நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள் நான் சென்ற வாரங்களிலே நாங்கள் படித்தோம். வாய்ப்புகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே வாய்ப்புகள் வரும் பொழுது அது சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சரியாக உண்மையாக அதை பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆகவே வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருந்தோம். எத்தனை பேர்கள் கிடைக்காம காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி ஆகணும். அதற்கு ஒப்பாக இன்றைய நாளிலும் ஒரு இதை வாசிக்க போகிறோம். உவமையை வாசிக்க போகிறோம். அதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். திருமண ஆடை என்ற தலைப்புட பேசப்படுறது கல்யாண வஸ்திரம். பைபிள் வாசனம் ரெண்டும் ஒன்றுதான். திருமண ஆடை. ஆடைகளை குறித்து நாங்கள் பார்க்குறோம். திருமணத்துக்கு ஒரு ஆடை இருக்கிறது. இப்போ ஒரு மணவாளன் மணவாட்டிகளும் திருமணத்துக்கண்டே இவர் ஆடை வைத்திருக்கிறார்கள். ஒரு மத சடங்குகளும் ஒரு விதமான கிறிஸ்தவ சபையில் வெள்ளை உடுப்பு போட்டு பொம்பளை வருவார்கள். இப்படி திருமண கல்யாண ஆடை இருக்கிறது. அதுக்காக ஆண்டோட வருகைக்கு நாங்கள் 3 நிலைகளை குறித்து சென்ற வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அவருடைய வருகைக்கு 3 நிலைகள் நமக்கு தேவைன்னு சொல்லி அந்த சம்பவத்துக்கூடாக நாங்கள் பார்த்தோம். அதே போல அவருடைய வருகைக்கும் இதுவும் ஒரு காரியமாக இருக்கிறது. வஸ்திரத்தை குறித்து, அதாவது ஆடையை குறித்து, திருமண ஆடை இல்லாதவர்களை குறித்து. அதுக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 22:1-14 உள்ள வசனங்களை முதலில் வாசித்து ஏதோ ஒவ்வொரு வசனங்களா நாங்கள் படித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 22. இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமாம். இந்த வசனத்தில் 14 வசனத்தில் சொல்லுவது, உவமைகளை பேசி பரலோக ராஜ்யம்
குமாரனுக்கு தன் குமாரன் கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பார். குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ராஜா விருந்துக்கு ஆட்களை அழைக்கிறார். ஆட்களை அனுப்புகிறார். எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் போய் அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் போய் சொன்ன பொழுது அவர்கள் தங்கட பாட்டு அழைக்கப்பட்டவர்களை கல்யாணம் சொன்னார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொள்கிறோம். இன்றும் கூட அநேக மக்களை நாங்கள் இது யூதருக்கு மட்டுமல்ல, அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத பாரம்பரிய வழிபாடுகள் சடங்கு ஆச்சாரங்களை கொண்டவர்களையும் குறிக்கும். யூதர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்படும், அழைக்கப்பட்ட வரவில்லை, அவர்கள் அசண்டபடி ராஜாவுடைய விருந்தை அசண்டபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியா சம்பவத்தை சொல்லி யாரெல்லாம் பரலோகம் போக தகுதி உள்ளவர்கள் என்பதை இந்த உவமையில சொல்லி காட்டுகிறார் பாருங்கள். இவர்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாது என்ற அளவுக்கே அவர் கர்த்தர் கூறுவதை பார்க்கிறோம். அவர் எப்படி என்று அவர்கள் விருந்து வைக்கும் பொழுது அந்த நாட்களிலே ராஜா விருந்து வைக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்களாம், அந்த விருந்துக்கு போவதற்கு வெண்ணாடை கொடுக்கப்படும், வெள்ளை வஸ்திரம் கொடுக்கப்பட்டு தான் அவங்க அணிந்துதான் அந்த திருமணத்துக்கு போவார்கள். இங்க பாருங்க, ஒரு ஃபேக்டரிக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா எங்களுக்கு முதலாவது ஒரு யூனிஃபார்ம் தருவாங்க. அண்மையில ஒரு ஃபேக்டரிக்கு போற பொழுது இந்த டெலிகாம் சம்பந்தப்பட்டதுல எனக்கு வெள்ளை உடுப்பு தந்தார்கள். தந்துட்டு 2 கிழமைக்கு பிறகு இமெயில் வந்தது. இன்றைக்கு எங்களுக்கு ஜெர்மனுடைய மேனேஜர் அவர் வருகிறார், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளை சட்டையை போட்டு கரப்பு ஜீன்ஸும் டை கட்டி வர வேண்டும். புதுசாக உடுப்பு போடுறதுக்கே உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு குழப்பம். ஆனாலும் எனக்கு ஒரு சரி போட்டு பார்த்து அந்த கைதுகளை உங்களுக்கு உடுப்பு எடுக்கலாம், அப்படியான உடம்பு இப்படி உடுப்பட்டா இப்படி நிலத்துக்கு நிற்குது, இதை போடுவோமா நான் வேற உடுப்பை போடுவோமா, வேற சேட்டை மாதிரி போட்டு கொண்டு போவோமான்னு நான் யோசிச்சேன். ஆனா அது வெளியே அவர்களுடைய கம்பெனி பேர் இருக்கு. சரி என்று மடிச்சு போயாச்சு, எல்லாரும் கை கட்டி கொண்டு இருக்கோம். அவை அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். நாங்கள் இந்த ராஜா கல்யாணத்துக்கு போவதற்கு அந்த நாட்களில் ராஜா பணிவிடக்காரரை வைத்திருக்கிறார், வஸ்திரங்களை கொடுப்பதற்கு பணிவிடக்காரரை வச்சிருக்கிறார். அதை நாங்கள் பின்னுக்கு பார்க்கலாம். இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்க. 8ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வரவில்லை, அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. 8ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தம் அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தியில போய் காணப்படுகிற யாரும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த ஊரார் புறப்பட்டு ஊழியக்காரர் புறப்பட்டு நல்லார் பொல்லார் எல்லாம் கூட்டிட்டு இப்ப அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, போய் எல்லாரையும் கூட நல்லவரையும் கூட்டிட்டு வராங்க. சந்தியில போய் தீயவர்களையும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் வீடு மண்டபம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அப்ப நிறைந்திருந்தால் இங்கே ராஜா பார்க்க வருகிறார். அந்த வசனம் சொல்ல 11ஆம் வசனம் சொல்றது வாசிங்க சிஸ்டர். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதுக்கு அவன் பேசாம என்ன பாருங்க, அதுக்கு அவன் பேசாம ஒரு பதிலும் சொல்லவில்லை. இப்ப ஏன் ராஜா எல்லாரும் அழைத்து கொண்டு வர சொல்றார், பேர் என்னது பார்க்க வந்து கல்யாண வஸ்திரம் இல்லையா. அப்ப அந்த வஸ்திர முறைமை அங்க இருந்தது. ஒரு விருந்து ராஜாட கல்யாணத்துக்கு நீங்க வர வேண்டும், ஒரு கௌரவமாக வர வேண்டும். அந்த வீடியோ கிளிப் பண்ணி வந்து இந்தியா நடந்த IPS அதிகாரியை பதவியேற்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட் கேட்கும் பொழுது அவர் இப்படி ஷர்ட்டை போட்டு இப்படி இழுத்து விட்டுருவார். அதுக்கு அவர் ஆங்கிலத்தில் கேட்கிற நீர் வந்து IPS பதவி இருக்குது, உங்களுக்கு நாகரிகம் தெரியாது, அதாவது உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, யூனிஃபார்ம் போட்டு தான் வர வேண்டும், அப்படி உங்களுக்கு பண்பாடு கிடையாது, நீர் ஒரு அதிகாரியா வந்துகிட்ட அந்த நீதிபதியை அவர் பார்த்து கேட்கிறார். அவர் சொறி என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொறி என்று கேட்கிறார். எப்படி அவர் கணிஞ்சு கொள்ளாகவே ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியான வஸ்திரம் இல்லாம நீங்க இருக்க முடியாது. அந்த நாட்களிலே வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறோம். நீங்க பழைய ஏற்பாடுல பார்க்கலாம், இந்த வஸ்திரம் கொடுக்குற முறை இருந்தது. ஏகோன்ற ராஜா இந்த அந்நிய தேவர்களுக்கு பணிபுரிந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஏன் ஜோசேப்பு சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஜோசேப்பு எகிப்தில
சிறையாக விற்கப்பட்ட பிற்பாடு இந்த இஸ்ரவேலோட வந்து தன்னை அறிமுகப்படுத்தி நான் தான் உங்களோட பிள்ளை உயிரோடு சந்தோஷப்படுத்தி தகப்பனை கூட்டிக் கொண்டு வரும்படி அவன் என்ன செய்கிறான்? வண்டிகளை எல்லாம் கொடுத்து, வாகனங்கள் எல்லாம் கொடுத்து, உரிமைகளை கொடுத்து, வஸ்திரங்களையும் கொடுத்து, நீங்கள் இப்ப ராஜா அரண்மனைக்கு வர போறீங்க, மாற்று வஸ்திரங்களை கூட பெஞ்சமினுக்கோ அதிகமாக கொடுத்தான். அவன் அப்படி கொடுத்து வஸ்திரங்களை கொடுக்கிற முறைமை இருந்தது. அப்ப ஒரு ராஜா அரண்மனைக்கு போறோம்னு சொன்னா அந்த வஸ்திரம் தரித்துதான் போகணும். அப்ப ராஜாவின் விருந்துக்கு நாங்க போகும்பொழுது அது வெண்ணாடை தரித்து போகணுமா, அதுக்கு அங்க வஸ்திரம் கொடுப்பாங்க. கல்யாணம் விடன்னு சொன்னா ராஜா மகனுக்கு கல்யாணம், நீங்க பாருங்க இந்த வஸ்திரம் கொடுக்கறதுக்கு அந்த உரிமையாளர் இருப்பார்கள், அவர்கள் கொடுத்து அந்த அதை அணிந்தவன் தான் உங்களுக்கு போகணும். இப்ப ராஜா வந்து பார்க்கிறார், அங்க அழுக்கான வஸ்திரத்தோடு இருக்கிறான். அதுக்கு அவன் பேசாமல் இருந்தான். இதை அவர் மறுபடி சொல்கிறார், அந்தப்படி அழைக்கப்பட்டவர் அநேகர். அதற்கு 11ஆம் வசனம், பணிவிடைக்காரன் இவனை கையின் காலம் கட்டி கொண்டு அழுகையும் பற்கடிப்பு உண்டாக்கி இருளிலே போடுங்கள். முந்தினோர் அநேகர், பிந்தினோராகவே அழைக்கப்பட்ட ஒரு அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அவர் தேவன் பலவிடமாக சத்தியங்களை அறிவிக்க அநேகரை அழைக்கிறார். அவர்கள் அழைக்கப்பட்டு எல்லாரும் வந்தார்கள், சபைக்குள்ள எல்லாரும் வந்தாச்சு. ஆனா வந்து தேவனுடைய வருகையில இருக்கும்னா தேவன் வந்து பார்க்கறது என்ன? இவன் ரட்சிக்கப்பட்டான, இவன் மறுபடி பிறந்தான, மறுபடி பிறக்காமல் பரலோகம் வர முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அநேகரை தேவன் அழைக்கிறார், ஆனால் அதுக்குள்ளே தெரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கிறது. அப்ப தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் கைவிடப்படுவோம். ஆகவே வேதம் சொல்லுவது யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வரை வசனங்களை படிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே ஜலத்தினாலே அவன் மூழ்கப்பட வேண்டும், அவன் ஆவியினாலே புதிதாக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. இதுக்கு ஒப்பாச்சம் சொல்லுகிறது, இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அழுக்கு வஸ்திரத்தோட நீங்கள் தேவ சமூக அந்த மண்டபத்தில் இருந்தீர்கள்னா ராஜா வந்து பார்க்கும் பொழுது, ஏன் உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது, எந்த இதுவும் சொல்ல முடியும், மறக்க முடியாது, இவனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அழுக்கான வஸ்திரத்தோடு வர்றதுக்குரிய சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், கொம்பனி போகணும், எனக்கு அளவில்லை சட்டை, எனக்கு வயிற்று வேற சட்டை போட்டுக்கொண்டு போயிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்ட என்று சொல்லப்பட்ட கட்டளை, நீ தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக, நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தை நீ அடைந்திருக்க வேண்டும். அவை ஆண்டவருடைய வருகையிலே ரட்சிக்கப்பட்டு தண்ணீர்னாலும் ஆவியினாலும் பிறந்தால் தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். தேவன் அதை கண்டுகொண்டு அவர் சொல்றாரு, அதுக்கு அவன் பேசாம இருக்கிறான். ஏன் பேசாம இருக்கிறான்? தவறு என்று தெரிகிறது. தவறு. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லும் பாருங்க. இப்ப அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். எனக்கு ஊழியக்காரன் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். பாருங்க, எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்படுகிறோம். ஒரு கேம்புக்கு போனோம், ஒரு சகோதரனை ஏற்றி எல்லாம் வந்து கடலில் ஏறினார். பரவாயில்ல. ஒரு சிலர் மிச்சக்கார் கரகரப்பர் ஒரு 5 பேர் தான் பார்த்தாங்க வாகனத்தில். மிச்சாக்கள் எங்கே அவர் அங்க வந்தவர் அரேஞ்ச் பண்றவர். அவர் சொன்னார், அவங்களெல்லாம் தரமாட்டாங்க, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் வாங்க போவோம். அவருக்கு இப்படி ஒரு வசனத்தை வெளிப்பாட சொல்றாரு. அவர் என்ன சொன்னா, அப்ப அழைக்கப்பட்டவர் நாங்கள் தெரிந்து கொள்ளப்படணும். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட, இப்படியும் சொல்லலாம். என் மூலம் அநேகர் அழைக்கப்படலாம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், சொன்னேன், என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படலாம், அழைக்கப்படலாம். ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்படும்.
அழைக்கப்பட்டோர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டு என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அழைப்பின் வந்திருக்கலாம். ஆனா நான் தெரிந்து கொள்ள பிடியும் எடுக்கலாம். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நல்லார் பொல்லார் சபைக்குள்ள வருகிறார்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தான் அந்த முத்திரையை அவன் அடைந்திருக்கிறான். ஆகவேதான் அவன் அபாத்திரமாய் போனார்கள், அபாத்திரமாய் போய்விட்டார்கள். அவன் தகுதி இல்லாதவர்களா போனார்கள். அழைக்கப்பட்ட யூதர்களுக்கெல்லாம் மற்றவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்? அவன் தன் வியாபாரத்துக்கு தன் இதுகளை போய்விட்ட பிறகு அந்த ராஜா அவர்களை அழைத்தார். ஆகவே ஒருவர் அழைக்கப்பட்ட விரையில நீங்க போய் சந்தி வழி நினைக்கிற இதை பாருங்க, அநேகர் இந்துக்கள், அநேக முஸ்லீம்கள், அநேக நாஸ்திரிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அவங்க அழைக்கப்படவில்லை. நாங்கள் தேவனுடைய ஜூத ஜனங்கள் இல்லை, தேவனுடைய ஜனங்கள் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவருடைய கிருபையினால் அவருடைய மந்தைகளுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவன் கல்யாணத்துக்கு வந்து வஸ்திரத்தை கொடுத்து அந்த வஸ்திரத்தை அணிய அவனுக்கு விரும்பவில்லை. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. இன்றைக்கு அனைவருக்கு தேவனுடைய வசனங்களை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. காரணம் என்னென்றால் அந்த அழுக்கான வஸ்திரத்தோடு இருப்பதற்கு. ஆகவே அபாத்திரமாக இருக்கிறார்கள், தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்க. நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். ஆகவே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகையை நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அபாத்திரம் என்று வரும் பொழுது பாருங்க, திருவிருந்த பந்தியை குறித்து நான் பேச வேண்டும் இருந்தேன். குறிப்பா சில காரியங்களை சொல்லுகிறேன். திருவிருந்து நாங்கள் எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், எதற்கு எடுக்கிறோம், ஏன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வருகிறது. அப்ப அபாத்திரம் என்று சொன்னா தகுதி இல்லை, தகுதி இல்லாத நிலையில நாம் எடுக்கக்கூடாது. ஆகவே ஜலத்தினாலும் நீரினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள்லாம் பந்தியில அமர தகுதியுடையவர்கள். அது பவுல் அழகாக சொல்லுகிறார். பவுல் ஆண்டவரோட பந்தியில இருக்கவில்லை. பவுலுக்கு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் அது வாசிக்கும் பொழுது நாங்கள் 23 வசனங்களை தான் நாங்கள் 20 வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து சிஸ்டர் அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 2 வசனங்களை வாசிப்போம் சிஸ்டர். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை அந்த நாங்க அப்படியாக முதல் வசனத்தை நாங்க படிக்க வேணும். நாங்க அப்படி வாசிக்கல 23 வாசித்து முடிச்சு விட்டுருவோம். அபாத்திரமாய் போஜனமா இருக்கும். இதுக்கு சொல்லப்படுது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுற. ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்யறது கர்த்தருடைய போஜனம் அல்லவே? ஒரு விருந்து இருக்கிறது, அந்த விருந்து இந்த விருந்து ஒன்று இருக்கிறது ராபோஜனம். அப்படியான விருந்து இல்ல திருவிருந்து. திருவிருந்து அந்த நாட்கள்லயாம் அன்பின் விருந்து என்று முதல் செய்வார்களாம். இப்ப நாங்க ராபோஜனத்தை நாங்க பகல்லாம் எடுக்கிறோம். காரணம் அந்த நாட்களிலே இரவு வேளையிலே யூதருக்கு துன்பம் வந்தபடினா இயேசு ராபோஜனத்தை ஆரம்பித்தபடினால அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சொல்றது அவர்கள் இரவு வேளையில பந்தியில வந்து அங்கங்கே அவர்கள் திருவிருந்தை எடுத்துக்கொண்டார்கள். காலப்போக்கிலே அப்படியாக வந்து தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது. இது கட்டாயம் செய்யக்கூடிய ஆண்களுடைய கட்டளையின்படி இதை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் சொல்லி பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார், சபைக்கு கொடுக்கும்படியா. இயேசுவோட ஊழியத்தில் இருக்கும்படி இதை அப்படியே செய்யிட்டு போல சீடரோட பங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் பவுலுக்கு வெளிப்படுத்தி சபைகள்ல சொல்ல வேண்டும். எப்படி இந்த திருவந்தம் நீங்கள் ஒருவர் கூடிய அந்த பணக்காரர்கள் அன்பின் விருந்தில் வருவார்களாம். அன்பின் விருந்து வந்தால் பணக்காரர்கள் வருவார்கள். அப்படியானவர் சில பேர் ஏற்றுத்தாழ்வார்கள். இவர் இந்த ஜாதி இந்த ஜாதி, இவற்ற சாதியில நான் இருக்க மாட்டேன், இவர் இது. அப்ப இப்ப அன்பின் விருந்தண்டு இல்லை. அதுக்கு முன்பாகவே நாங்கள் அப்ப அன்பின் விருந்து அவர்கள் பகல் சாப்பிட்டு இரவு போஜனத்தில் தயாராகிறார்கள்.
ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுவதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வசனத்துல 20, 21, 22 வசனங்களை படிக்கும் பொழுது இங்க கூடி வரும் அவன் சொந்த போஜனத்தை சாப்பிடுகிறான். அவரோட சொந்த இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? அவரோட சொந்த நானும் என் சொந்த காரியங்கள் செய்ய ஒருவரோட ஐக்கியப்படுறது இல்லை, ஐக்கியப்பட்டு திருவிருந்து பார்த்து இல்லை, ஒருவரோடு முரண்பார்ந்து அவர்கள் கைகோட்டு கரைத்து அன்பாக ஒருமனப்படும்படியாக அந்த அன்பின் விருந்து வைத்தார். ஆகவே அவங்களோட ஜாதி பெருமை, இவர் வந்து கை தர உடம்பும் அல்ல நான் தான் கை கொடுக்கணும், அவர் 2 பேரும் இப்படியான பிரிவுகளோடு அவர்கள் இன்றைக்கு திருவிருந்து பந்தி அசண்டை பண்ணி திருவிருந்து சடங்காச்சாரமாய் போய் கொண்டிருக்கிறது. திருவிருந்து ஒரு சடங்காச்சாரம் இல்ல, இயேசுவினுடைய சரீரம் விற்கப்பட்டு நினைவு கூறுகிறோம். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் நினைக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று நினைக்கிறோம். இதை நினைத்து இந்த நினைவு கூறும்படி, அவருடைய வருகை பற்றி நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைய சபையில் என்ன நடக்கிறது? பாவம் அரைக்கப்பட்ட அடுத்த பாவம் செய்யும் வேத மந்திரிலிருந்து எடுத்துட்டு போவார்கள். ஆண்டோட மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்ற நித்திய ஜீவன் இல்லை என்று யோவான்ல சொல்லப்படுகிறது. என்னுடைய சரீரத்தை மாம்சத்தையும் பொய்யாருக்கு அவருக்கு நித்திய ஜீவன் இல்லை. உண்மைதான். எந்த விசுவாசியும் முழுக்கு பெற்ற ஞானஸ்தானம் பெற்றவர்கள் திருவிருந்தை அசட்டை பண்ணக்கூடாது. ராஜாவின் திருவிருந்தை, ராஜா விருந்தை இந்த அழுக்கு வஸ்திரம் ஒரு அசட்டை பண்ணினார். இப்ப ஒரு காரியத்தை ராஜா சொல்லுகிறார், வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் சொல்லுவலாமே, ஒரு கல்யாண வீட்டுக்கு பிரதர் இந்த உடுப்பை போட்டு வாங்க சொல்றீங்கன்னு வைங்க. நான் அந்த தூக்கி அந்த உடுப்பை எறிஞ்சிட்டு நான் போகாமன்னா அந்த திருமண வீட்டிலே அவர்களை நாங்கள் அவமானப்படுத்தின மாதிரி அமையுது அல்லவா? அதே போல இந்த ராஜாவை அவன் அவமானப்படுத்தின ஒரு செயலாக கொடுக்கிறது. ஆகவேதான் ஆண்டவரை நாம் அசட்டை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே பந்தியில அபாத்திரம் இல்லாம அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியலாம் அவர்கள் போஜனமானம் பண்ணுகிறார். அப்ப அபாத்திரமாய் அபாத்திரமாய் போஜனம் பண்ண மாட்டார். தகுதியற்ற நிலையில, அப்ப தகுதியற்ற நிலையில் நான் ஆராய்ந்து பார்க்கணும். என்ன வித நான் திருமுழுக்கு பெற்றேனா, நான் ஞானஸ்தானம் பெற்றேனா, பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்களை பெற்றேனா நிதானிக்க வேண்டும். நான் தகுதி உள்ளவனா, வஸ்திரம் தரித்திருக்கிறேனா? இன்றைக்கு ஞானஸ்தானம் என்பது பக்திஷோ, ஒரு சாயம் பூசு, அதாவது ஒரு சாயத்தை, ஒரு துணியை எடுத்து அது முழுவதுமாக ஒரு சாயத்தை மூடுவதற்கு ஒப்பாக பப்டிஷோ கிரேக்க முடியல, பப்டிஷம் இங்கிலீஷ்ல. அவை திருமுழுக்கு என்பது மூழுதல், முழுவதுமாக மூழ்குதல். நாங்கள் அந்த ரோமன் இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூலில் ஞாயிறு பாடசாலையில் சபையை பாடம் பண்ண சொல்றேன். அதுக்கு ஜோவாஸ்தான் இருப்பேன். ஜோவாஸ்தான் இயேசுக்கு எடுத்து ஊத்துறது. அவர்கள் தங்களுடைய முறையை படமாக தண்ணி தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொண்டு வாங்க. அப்படி ஊற்றப்படுது. நான் அப்ப யோசிக்கேன், ஜோவாஸ்தான் எடுத்து இயேசுக்கு தண்ணி ஊத்துறாரு. அப்படியாக மாற்றப்பட்டது. ஆனா வேத வசனத்துக்கு புறம்பாக நாங்க மாற்றக்கூடாது. தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லை, குழந்தை ஞானஸ்தானம் இல்லை. ஆனா முழுவதுமாக நீ மூழ்க வேணும் என்றுதான் ஆண்டவருடைய. அப்ப தகுதி அபாத்திரமாய் நீ போஜனமானம் பண்ணணும்னா தகுதி இல்லாத, நீ தகுதி உள்ளவனா இருக்கிறாய் என்று நிதானித்து அறிந்து கொள். உனக்கு அந்த கட்டளை கொடுக்கிறது. யாரும் சொல்ல முடியாது நீங்கள் அப்பத்தை புசிக்க கூடாது. அவர் தியானிக்கும், நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு என்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். அவையே தேவனுடைய விருந்தில பங்கு பெற்றவர்கள் எப்படி இருக்கணுமா? அன்பின் விருந்து முதல் செய்கிறார்கள், சகோதரர்களுக்கு ஐக்கியம், குமுறர்கள், ஏற்றத்தாழ்வுகள், மன்னிக்க முடியாது, மற்ற அவரை மன்னிக்க மாட்டோம். அவரை தவறு செய்யமா, அவர் நான் தான் தவறு செய்யல, அவரால் தவறு செய்யல. அப்படியான பெருமைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அன்பின் விருந்தல் கட்டளை அங்கும். அப்ப பவுல் சொன்னீங்க, கூடி வரும் பொழுது எப்படி இருக்கிற உங்களுக்கு உண்டானங்களை நீங்க மற்றவர் வேலையா இருக்கிற அவனை பெட்டி கவலையில் உங்களை செய்யுங்க. இது கர்த்தருடைய பந்தி இல்லை. அப்ப கர்த்தருடைய பந்தி என்னதுன்னா 23 வசனத்துக்கு பிறகு சொல்றேன், இதுதான் நான் என்னுடைய சுயமா சொல்லவில்லை. நான் எப்படி சொல்லுவேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்டேன். பாருங்க, பவுல் இயேசுவோடு சீடன் அல்ல, சீசனா இருந்த அந்த பந்தியில இல்லை. ஆனா இந்த திருவிருந்து பந்தியில முதல் திருவிருந்து வாங்கினோம், அப்பத்தை வாங்கினோம் ஜூதாஸ் கரியோத். அவருக்கு தான் முதல் திருவிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த துணிக்கி எடுத்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று ஜூதாஸுக்கு துணிக்கி துவைத்து கொடுக்கும் பொழுது அவன் வேண்டது அப்போடைய ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பை கொடுத்தார்.
சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இப்ப உடனே மனம் திரும்பியான், கேட்கவில்லை. அவன் அதை வேண்டினவுடன் சாத்தான் அவனுக்குள் போனான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட சபை ஒழுங்கு இருக்கிறது. ஆனா சபை ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிற மட்டுமல்ல, தேவ ஒழுங்குக்கு கீழ்ப்படு. வஸ்திரம் தரிக்காதவர்கள் அழுக்காக இருந்தால், அவர் தகுதி இல்லாதவர்கள் இருந்தால், நான் திருமுழுக்கு பெறாவது, ஞானஸ்தானம் பெறாமல், பரிசுத்த ஆவியின் புதினாக்கு பெறாமல் தேவனுடைய பந்தில் அமர முடியாது அவாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி யார் சொல்லப்படுது? அப்படி சில பேருக்கு நாங்கள் போதிக்க போடணும். சில இடங்களில் அண்மையில அந்த ஒரு சகோதர ஞானஸ்தானம் எடுத்துட்டார். எடுத்து 2வது கூட 3ஆவது நம்ம திருமுழுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துற வாதியப்படுகிறது. ஆனா என் திருவிழத்து பந்தினா அவர் அமரையில் 2 கிழமை. அப்ப நான் போய் எனக்கு வந்து ஒரு சொன்னார்கள், இப்படி சொல்லுங்க, ஏன் திருவிருந்தை குறித்து அப்படி சொல்லுங்க. அப்பவே நாங்கள் திருவிருந்தை குறித்து போதிக்க வேண்டும். அவரை கூப்பிட்டு என்ன காரணத்துக்கு எடுக்கேன்னா, பிரதர் நான் வந்து தகுதி இல்லை, கொஞ்சம் நல்லதான் ஒப்புக்கொண்டது நல்லது, நான் இப்படியான சில காரியங்களை செய்து போட்டேன். ஆண்டவர் சொன்னார், அதை ஒப்பு கொடுக்க சொல்றாரு, நீ விட்டு விலகும்படி சொல்றாரு, நீ மனம் திரும்பி இப்பொழுது முழங்கால் படி இருந்த அழுது மன்னிப்பு கேட்டு தேவனை நான் ஒப்புரவாகி, யாரோட நீ ஒப்புரவாக விரும்புகிற அவரோட ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு பந்திலாவர் என்று சொன்னேன். அந்த வாழ்க்கை உடனடியே கீழ்படி நான் யோவான் சுவிசேஷம் வாசிக்கான, நீ இதில் பங்கு பெறாவிட்டால் தேவனிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆண்டவர் அது சொல்லுகிறார். அந்த வசனம் அவனுக்கு கண்ண திறக்கப்பட்டு உடனடியாக வழங்கப்படி உட்கார்ந்து இன்னைக்கு அவர் ஊழியக்காரன் இருக்கிறார். பிரியமானவர்களே, சத்தியம் நமக்கு அறிவிக்கப்படும். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சகோதரன் அடுத்த நாள் வசனங்களை போதிக்கிறது கிடையாது, ஞானஸ்தானம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் தான் போதிக்கணும், திருவிருந்து ஆராதனை. இவருக்கு பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்துருக்க வேண்டும். நாளைக்கு திருவிருந்தம் உங்களுக்கு தருவோம், திருவிருந்தில் நாங்கள் இப்படி இப்படி செய்வோம் என்று சொல்லி இப்படி வந்து இயேசு கிறிஸ்து சரீரம் அடிக்கப்பட்டது அதெல்லாம் சொல்லி தான் கொடுக்குறேன்ட்டு பைபிள் ஸ்டடியில் சொல்லுவோம். இப்போ இந்த சகோதரன் வந்து விட்டாராம் வாலிபர். இது ஒரு வீடுல கொடுங்க, ஒரு போதரை சொன்னா சொல்லுவேன், வீடுல ஒரு 30-25 பேர் கூடுவார்களாம். அந்த கூடுகை இருக்கும் பொழுது திருவிருந்து எப்படி நடக்கன்னு பாருங்க. கூடி இருந்த பொழுது அப்பத்துக்கு பானை எடுத்து ரொட்டி எடுத்து வச்சிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் திருவிருந்து செய்ய போகிறோம், கண்களை மூடி ஜோம் பண்ணோம்னுட்டு இவர் ஜோம் பண்றார். அப்பத்தை வைத்து அப்பமே இந்த சரீரமா மாற்றும், இந்த அப்பத்தை சரீரமா மாற்றும் பண்ணி ஜோம் பண்ணி கண்ண மூடி எல்லாம் கண்ண மூடி இருக்கணும். வீட்டில் இந்த பூனை பார்த்து கொண்டிருக்கு. நைசா வந்து அப்பத்தை எடுத்து பார்த்தா அப்பத்தை காணையில, பூனை அங்க கொண்டு போயிட்டு மகனை கூப்பிட்டு போய் பான் பண்ணிட்டு வாங்க, திருப்பி பாடம் பண்ணி கொண்டு வருது. இதெல்லாம் நடக்குது பாருங்க, தேவனுடைய சமூகம்னு இறுதியா. அப்ப முதல் நாள் ஞானஸ்தானம் எடுத்த எவ்வளவு இருக்கிறான். இப்ப திராட்சை ரசத்தை எடுத்து இது கர்த்தருடைய ரத்தமா இருக்கிறன்னு சொல்லி ஆசீர்வதிக்கு முதலாவது இது யூதாசு கொடுத்த மாதிரி இவருக்கு கொடுக்குற அப்பத்தை. அவர் அப்பத்தை ஏன்னு தெரியாம வாங்கி அதை புசித்துட்டு திருப்பி ரசத்தை முந்தியெல்லாம் நாங்கெல்லாம் அப்படித்தான் ஒரு கப்பில் போதர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வாயில வச்சும் கூட கையில் இப்படி நாங்கள் வைக்கிறோமா இல்லை. அப்போ ஏன்னா வேதத்தில் சொல்லப்படும் கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ண வேணும்னு சொல்லி. இப்போ நாங்கள் கொரோனா வந்த பிறகு தனித்தனியாக எல்லாம் வச்சு செய்கிறோம். அது அவருங்க 2 வசனத்துக்கு 2 மாதம் வசனத்தில் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்படுது, இவர் கொடுக்க அவன் முழுக்க குடிச்சுட்டான். கொஞ்சம் தான் கிடக்கு. இப்போ முழு பிச்சத்துக்கு காணாது, திருப்பி போய் ஒரு திராட்சரசம் முடியுமா? இப்ப அவனுக்கு போது சொல்ல வேணும், இது கொஞ்சமா தான் குடிக்கணும். நாங்க எடுக்க விடுறான் என்னட்டு இருக்க அவன் தம்பி நீ பிடிச்ச பாஸ்டர் நான் செய்யற பாவத்துக்கு இது காணா, அப்ப பாவத்துக்கு இது காணா முழுக்க குடிக்கணும். இப்ப அது ஏன் அது அவர்கள் சொல்றாருன்னா, திருவிருந்த எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள், எப்படி நாம் எடுக்க வேண்டும், எதுக்கு அதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டுமா? எல்லாருக்கும் திருவிருந்து இன்னைக்கு நாட்களை வந்துட்டு இப்ப கிருபை உபதேசக்காரர்கள் எனக்கு வந்து கணக்கம் பண்றாங்க, அது எல்லாரும் திருவிருந்து எடுக்கலாம். ஒருவேளை அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். ஒருக்கா நான் கூடி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக முதலாவது வந்து இரவோளுக்கு கொடுத்து போனேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திருவிருந்து ஆராதனை. நான் ரோமன் கத்தோலிக்கன். பல வருஷமா சுவிசேஷம் நாங்கள் எடுக்கல. இந்த அப்பத்தை எடுக்காட்டி 3 மாதத்தும் எடுக்காட்டி பாவ சங்கீதம் பண்ணணும் முழங்கா இருந்து அதுக்கு பிறகு எடுக்க வேணும்.
அப்படின்னு செய்யல இங்கே திருவிழத்து கொடுக்குறாங்க. அங்கே எங்களுக்கு இதுதான் தருவோம், ரவுண்டாக ஒத்து தருவார்கள். அதை நாங்கள் நாட்களாக பாதம் வைத்து நாங்கள் உங்களுக்கு எடுத்துருவோம். எடுத்துட்டு அதை கடிக்கக்கூடாது, கடிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் பயத்தோட அந்த உமர்ந்து அதை கரையை மட்டும் இருப்போம், அது மேலே ஒட்டிடும், அது மீது எடுக்கப்படுறவா. இங்கே பான் வச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணது, இது என்ன லூசுகள் தேவன். அப்போ நாங்கள் பக்தியாக வளர்க்கப்பட்ட நாங்கள் திருவிருந்தால் என்னென்னு தெரியும், இப்படி இயேசுடைய சரீரம் அப்படியான பயம், அப்படி பயம், ஆவிக்குரிய பயம் இல்லை, இப்படி பயம், இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 30 ரூபா கொடுத்து கொண்டு வந்தேன். நானும் பார்த்துட்டு போய் நின்றுட்டேன். நின்றா எனக்கு 30 தந்துட்டேன், ரசம் குடிச்சிட்டேன். வந்து எல்லாரும் டீ சாப்பிடுன்ட்டு ஒரு சகோதரி அவள் வந்தா. எங்கள் ஊரில் எங்களை விட பக்கத்தில் என்ன வந்தேன், என்னடா நீ திருவிழா எடுப்பேன், ஏன் சிஸ்டர் இதெல்லாம் எடுக்கலாம், நீங்கள் ரோம கத்தரிக்கலாம், நீங்களாம் மூலிகை ஞாசனம் எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி போச்சு. அப்போ அவற்றை தெரியாம எடுத்துன்னா அது ஒன்று. அடுத்த நாள் எனக்கு போதிக்கப்பட்டேன், கோபம் வந்தது. அடுத்த நாள் வந்து அடுத்த ஆராதனைக்கு வந்து இதை ஏன் அவள் பிடிச்சிடணும், நீங்கள் எடுக்கிறதா தானே, நீங்கள் ஞானஸ்தானம், நான் சின்ன எடுத்த ஞானஸ்தானம் வேறு இல்லையே, முழுக்க ஞானஸ்தானம். அதுதான் ஞானஸ்தானம், அதுதான் ஞானம் வந்ததுன்னு நீங்கள் ஸ்தானம் பண்ணுறது. திருமுழுக்கன்னா முழுவதுமாக மூடுகிறது. இந்த சத்தியத்தை அளந்த பிற்பாடு ஆண்டோட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு வந்து அப்படி தவறுகள் வருவது, அது தவறு கிடையாது. அப்படியாக வருவது உண்டு. அன்றைக்கு அந்த சகோதரன் வந்தாலும் நான் கூட அவருக்கு கூப்பிட்டு அன்றைக்கு சொல்லிட்டேன். என்னன்னா தவறுதல் நடக்கிற சில காரியங்கள் அவர்கள் தங்களோட சபையில முழுக்க ஞானஸ்தானம் இருந்தாலும் நாங்கள் எடுத்தது வந்து ஞானஸ்தானம் அல்ல, அதுக்கு கணக்கில் செயற்படாது. நீங்க முழுக்க ஞானஸ்தானம் பெற்று நீங்க ஆவியின் அச்சாரத்தை அடையாமல் பெற்று பரிசுத்த புதினாக்களை பெற்றால் என்ன தகுதியான வஸ்திரம் தரித்தவர்கள், தகுதி இல்லாமல் அந்த கல்யாணத்தை இருந்தாருக்கு ஆண்டவர் சில அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுது. ஆகவே அது ஒரு வசனத்துக்கு நீங்க சரீரத்தில் மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் நித்திரையம் அடைந்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். மனுஷன் 23 வாசிச்சோம், அது அப்படி இருக்க 28ஆம் வசனம். இந்த மனுஷனும் சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அநேகர் நித்திரையும் அடைந்து, அநேகர் வியாதியும் அடைந்து, அதை யோசித்தது உண்டு. என்னப்ப நாங்கள் உயிரோட இருக்கோம். இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ள, வியாதி எல்லாருக்கும் இருக்குதானே. மனுஷனா வியாதி இல்லாமல் இருக்க முடியும், எல்லாருக்கும் வியாதி இருந்தது. அந்த நாட்கள் பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட நீ மண்ணை தின்பாய்ன்னு சொன்னபடியே அவன் சரி இந்த மண்ணை தின்னு கொண்டு இருக்கு, இந்த மாதிரி கருத்தாம் துன்பம் இருக்கு. ஆனால் இதில் சொல்ல வியாதி வரும்படி அநேக நித்திரையம் நம்ம எல்லாமே நிதானித்தன அநேக நித்திரையம் அடைந்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு ஒரு பைபிள் ஊழியக்கார சொன்னேன், நித்திரையம் அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு பதம் நாங்கள் மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அவர் கிரேக்கத்திலிருந்து சில காரியங்களை சொன்னார், நான் சொல்லி அவர் சொன்னதை சொல்லுகிறேன். நித்திரை அடை என்பது ஆத்துமாவில் பலவீனம், ஆத்துமாவிலே பலவீனப்படுகிறோம். இரண்டாவது சரீரத்திலே வியாதி அடைகிறோம். நோமலான வியாதி மனதிற்கு வருவதுண்டு. இந்த வியாதிகள் வந்து பெரிதாக மனதில் தெரியாத விதத்தில் செக் பண்ணுவோம், வருத்தம் இல்லை, குழப்பம் வரும். அப்போ வருத்தம் இப்படியான சரீரத்தில் வியாதிகள் எல்லாம் வருதுதான். அது இந்த சரீரத்தில் வியாதி ஆவியாத்மா, ஆவியில குழப்பம், தெளிவில்லை. ஆவியில குழப்பம் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டது தெரியாது. ஆவியில குழப்பம், ஆண்டவர் என்ற பாவத்தை மன்னிக்காத தெரியாது. ஜெபிக்கிறார்கள், கொஞ்ச நேரம் முடிச்சு விடுறாங்க. அல்லது மற்றவர்கள் ஜெபித்தா அவர்களோட கோபம் வருகிறது, ஜெபத்தில் குறைவடைப்பார்கள். ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டு கொஞ்ச நேரத்தில் விட்டுருவார்களாம். அவர்களுக்கு ஆவியில ஒரு குழப்ப நிலை உண்டாகிறது, ஆவியில மறித்து போயிருக்கிறார்கள், ஆவியில நித்திரை அடைந்து விட்டார்கள். அவை எதற்காக வந்த அமாத்திரமாய் போஜனமான பண்ண ஏதோ ஒரு அடிஷனலா வந்து நான் அப்பத்தை புசிச்சு விட்டேன், நம்பிக்கை கண்டோம் போகணும்னு நினைத்து செய்தார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு விரது ஆவியில் ஒரு பைபிள் படிப்போம்னு நினைப்பார்களாம், கொஞ்சம் படிக்க மாட்டாங்க. ஜெபிக்க வேண்டும் என்று உட்காருவார்களாம், ஜெயிப்பிக்க முடியாது.
ஆவியில் ஒரு குழப்பம். ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்றெல்லாம் சந்தேகம் வரும். சந்தேகம் வரும். சில இடத்துல சந்தேகம் வரும். பிரசங்க போய் கொண்டிருக்கீங்க, இவர் என்ன குறித்து தான் சொல்லுகிறார். ஏன்னா அவையோட மைண்ட் எல்லாம் ஆவியில குழப்பம் பண்ணார். தங்களை அறியாமலே அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்து கொண்டிருக்கு. இதுதான் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அநேகர் நித்திரை யோசிச்சுங்க. உண்மைதான், ஒருவருடைய கருத்துல நாங்கள் எடுக்கிற உண்மை அவங்க நியாயத்து பார்த்தோம். உண்மைதான், சில வேளையில ஆத்மா துணிந்து போயிருக்கு. ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு திருவிழந்த பந்தியில நான் வரும் பொழுது சில இடத்துல கேட்டுருக்கிறேன், சத்தமடாயவா இன்றைக்கு திருவிழந்த நாள் சண்டை பிடிச்சு ஓடிக்கிறேன், அன்றைக்கு சண்டை பிடிக்கிறோம், பத்து எடுத்தவரை சண்டை பிடிக்கலாம். அப்படிதான் அவே உங்களை ஒப்பு கொடுத்து அவே என்னை விட்டு விட்டு நாங்கள் வரணும். நாங்கள் ஒன் டைம் செய்கிறோம். திருவிழந்த பந்தியில நாங்கள் ஒருவரோட முகத்தை பார்க்க மாட்டோம், கையை கொடுக்கணும். ஆனா பந்தியில வந்து பயிர் வைக்க முழங்கால இருந்து குத்திரை வேலை பார்க்கணும். முழங்கால இருந்து பயபக்தியா முட்டாக்கெல்லாம் போட்டு எழுப்பினோம். ஆனா அங்க சகோதர சண்டை. இது எங்கட ஊழியங்களை கண்டனாங்க பார்க்கிறோம். அருகில் உள்ள சகோதரோட பிரச்சனை. ஒரு சகோதரன் இப்படியாக சொன்ன, இவ என்னோட எங்களோட குடும்பத்தோட சகோதரம் இல்லை, என்னண்டு வதிருக்காங்க. அது நீங்க சொல்லு. தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். அவர்கள் சோதித்து அறியட்டும். நான் தீக்கிறது கர்த்தர். இப்ப நான் கொடுக்குறேன், என்ன பார்த்து இவர் என்ன திருவிழந்து கொடுக்க இவருக்கு தகுதியும் கேட்க முடியாது. காரணம் என்றா என்னைத்தானே நான் சோதித்தறிந்து எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன். அதே போல அந்த சகோதரி வந்து ஒரு வேளை அதுக்கப்புறம் திருவிழா கூட வந்து சகோதரி அந்த மனுஷனோட கதைக்கு அது போகுது. அடுத்த நான் டெலிஃபோன் எடுத்துக்கலையே. அப்ப நான் யோசிக்கிறேன், இப்படியாக ஒரு திருவிழந்த பந்தியை அசெப்ட் பண்ற ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது. முழுக்க ஞானஸ்தானம் இருக்கு. ஆனா முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு நான் கொடுக்குறோம்னு சொன்னா முழுக்க ஞானஸ்தானம் பெற்று நான் எப்படி இருக்கணும். திருவிழந்த பந்தையை அசண்டவன ராஜாவின் விருந்தில நான் அசண்டையாக ஒவ்வொரு இதா வரக்கூடாது. அப்படிதான் அந்த அழகான வஸ்திரம் கொடுத்தும் அவன் வஸ்திரம் இல்லைன்னு சொல்லுவான். ஏன் மௌனமா இருந்தவன்? எனக்கு தரவில்லை, எனக்கு வஸ்திரம் தரவில்லைன்னு சொல்லல. உனக்கு அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது மகனே, சிநேகிதனே, உனக்கு கொடுக்கப்பட்டது, நண்பா உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ அதை அணியாம வந்திருக்கிறாய். ஆவே உனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு உனக்கு விருந்துக்கள் ஆயத்தம் பண்ண வைத்திருக்கும் பொழுது நான் தந்த உனக்கு இலவசமா தந்த அந்த உடுப்பக்கூடிய பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒரு அசண்டையாக ராஜ சமூகத்தில ஒரு அவமானப்படுத்தனமாய் வந்திருக்கிறேன். மௌனமா இருந்த பொழுது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போட. மத்திய 20:16 வாசிப்போம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். முந்தினோர் பிந்தினோராயிருப்பார், பிந்தினோர் முந்தினோராயிருப்பார். அவை முந்தி எல்லாம் வந்தவர்கள் அவர் பிந்தி போயிடுவாங்க. ஆனா பிந்தினோர் முந்தினார்கள். இந்த பாருங்க, அநேக பிந்தி வந்தவர்கள் கூடி ஆவிக்குரிய வீட்டில கூட்டி தேவனுக்கு ராஜ்யத்துக்கு எழுப்பி வருகிறார்கள். இன்றைக்கு பக்கநாட்டில் பிரசங்கம் பொறாமை. நான் சொன்னேன், நம்முடைய நாட்டில் எல்லா நாட்டிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆமை. ஆமை வச்சு சாப்பிடக்கூடாது. அவை பொறாமை நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவை பொறாமைப்பட்டு இன்றைக்கு அநேகர் இருக்கிறார். அவர் முன்னுக்கு வந்தா எரிச்சல், ஒரு சகோதரன் முன்னுக்கு வந்தா எரிச்சல். இப்படியாக பிரசங்கம் இன்றைய நாள்ல போயிட்டு. அதே போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். என் மூலம் அழைக்கப்படலாம், ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே போல சபைகளிலே ஆண்டவர் அநேகர் அழைக்கிறார். எல்லாரும் நல்லா இருப்பார், எல்லா சமயத்தவர்கள் எல்லாம் பாருங்க ரசிக்கப்பட்ட எல்லாம் பாருங்க. சபையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக முஸ்லீம்கள், இந்தோனேஷியாவிலிருந்து எல்லா நாடுகளும் அநேக முஸ்லீம்கள், இந்துக்கள், பல சபைகள் இருக்கிறவர்கள் சபைக்குள்ள வந்திருக்கார்கள். அநேக ஜனம் கூடுறாங்க. ஆனால் அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சில பேர் சபைக்கு வர்றது பிசினஸுக்காக வருவார்கள், திருமணத்துக்காக வருவார்கள், சடங்கு அதாவது மரண சடங்குகளுக்காக வருவாங்க, ஒரு தேவைகளுக்காக தான் சபைக்கு வருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இது சொல்லப்படுகிறது. அழுக்கான வசனத்தோடு வருகிறார்கள். இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவை தெரிந்து கொள்ளப்படாமல் என்ன செய்வாங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போட சொல்லி இருளிலே போடும்படியாக அங்கே ராஜா கட்டளை கொடுக்கிறார். அதே போலதான் ஆண்டவருடைய வருகையிலும் இப்படி இருக்கும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்க
ஆண்டவர் யோவான் 3:3-5 வரையுள்ள வசனங்களை படித்தோம். ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அதே போலதான் நாங்கள் திருவிருந்து பந்தியிலே அபாத்திரமாய், யூதர்கள் அபாத்திரமாய் போனார்கள், அவை மற்றவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள், அழைக்கப்படவில்லை, வந்து விருந்துக்கு வரவில்லை. ஆனா நீங்க சந்தி வந்தியில போய் நல்லா தீயார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார்கள். கூட்டிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் வஸ்திரங்களை கொடுத்தார்கள். ஆனா வஸ்திரங்களை கொடுத்து ராஜா பார்வையிட்டு வரும் பொழுது அங்கே ஒருவன் அழுக்கான வஸ்திரம் தடுத்திருக்கிறான். அவனை பார்த்து தான் கேட்கணும், சௌரனே நீ இப்படி வருவதற்கு சந்தர்ப்பமே இல்லையே, உனக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு வருவதற்கான காரணம் எப்படி நீ வந்தாய் என்று கேட்கும் பொழுது அவன் மௌனமா இருந்தான். இப்படி வரலாமா? அவை ராஜ சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது அவை ஆண்டவருடைய வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொன்னார். அங்கே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்படும், அவை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் சொன்னா தேவனுடைய தகுதி உள்ள வஸ்திரங்களை நாங்கள் அணிய வேண்டும். தண்ணீர்னாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவர் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் நான் 29வது வசனத்தை பார்த்து 1 Corinthians 11:20 அபாத்திரமாய் போஜனமாக பண்ணுகிறோம். அவை நாங்கள் அபாத்திரமாய் போஜனமாக பண்ணோம். அவை நித்திரை அடைந்ததுக்கு ஒப்பாக ஆவியிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், சரீரத்திலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், ஆத்மாவிலே தோன்று போயிருக்கிறார்கள். அவை சரீரத்தில் வியாதி வருகிறது, ஏனென்று தெரியவில்லை, எதற்கு வருது, மறந்து போடுகிற மேலாது கிடக்கிறது. அப்படியான காரியங்கள் வரும்பொழுது அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை மனது ஆவியிலே மறித்து போயிருந்தார்கள். ஆவியிலே மறித்து போயிருக்கிறார்கள்னா ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ புசித்தால் சாகவே சாவா என்று. ஆனா அவன் உயிரோட இருந்தான். எது செத்தது? அவனுடைய ஆவி தொடர்பில்லாம போய்விட்டது. சிலுவை என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்போம். சிலுவை நேர்கோள், மேலிருந்து கீழ் வருகிறது. தேவனுக்கு நமக்கும் உள்ள தொடர். தேவன் நமக்கு இறங்கினார். இந்த சைட் வந்து மனிதர்கள், நாங்கள் சகோதர ஒற்றுமை, 2 பேரும் சந்திக்க வேண்டும். அவை ஐக்கியம், ஒரு மனப்பாடு. ஒரு ஹோட்டலில் நேர்கோட்டில் நடந்து வரணும், 2 மனிதரை மேல சந்திக்கும் பொழுது சொல்றோமா அல்லது திரும்பி பார்க்க போறோமா? இது சிலுவைக்குரிய பண்பாடு. சிலுவை போட்டுக்கொண்டு வந்த போல இல்லை, சிலுவையுடைய இது இல்லை. ஆகவே நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வசனத்தை சொல்றது. ஆகவே இந்த நாட்களிலே அபாத்திரமாக தகுதியற்ற நிலையில நாம் இருந்தோம் என்றால் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஆண்டவரோட ஒப்புரவாகி, மற்றவரோட ஒப்புரவாகி கொடுத்து அன்பின் விருந்துக்கு ஏற்பாடாக அவர் சொல்லும் பொழுது நீங்கள் இப்படியான இதுகள் செய்யாமல் இந்த விருந்தை இப்படியாக செய்யும்படியாக தேவனுடைய திருவிருந்தை குறித்து சொன்னார். அதே போல தேவ ராஜ்யத்தில் நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். என் மூலம் அநேகர் அழைக்கப்பட்டிருந்தால் நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பல ஊழியங்களை செய்யலாம், பல சபைகளை கட்டலாம், பல விதமான ஊழியங்களை நான் செய்யலாம். ஆனாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவை தன்னை தானே சோதித்தறிய வேண்டும். தேவன் எங்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார். அவங்க பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே நாம் வஸ்திரம் இல்லாமலாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொள்வோம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்வோம். தண்ணீரினாலும் ஆவியினாலும் மறுபடி நாங்கள் பிறப்போம் என்று சொல்லி விசுவாசித்து இங்க இருந்த ஆண்டவருடைய வருகையில எப்ப ஆண்டவருடைய வருகை இருக்கு நமக்கு தெரியாது. இந்த வாரம் வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவர் வருகைகளை குறித்து நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த திருமண ஆடைன்னு சொன்னா கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் நாம் இருக்க முடியும், கல்யாண வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னா, கல்யாண வீட்டில ராஜா வந்து பார்க்கும் பொழுது நான் அழுக்காக இருந்தேன்னு சொன்னா ராஜா என்ன செய்ய, இருளிலே கட்டி போடுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்ற இப்படியா யூதரை மட்டுமல்ல, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பாரம்பரியமா சடங்கு ஆச்சாரங்களை ஆதரிக்கிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு சேர்த்து தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே இவர்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாது என்றால் அவர்கள் தேவனுடைய வஸ்திரத்தை தரித்து தேவனுடைய பந்தில் அமர வேண்டும், தேவனுடைய விருந்தில் அமர வேண்டும். இல்லாவிட்டால் மத்தேயு 8:12 வாசிச்சு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 8:12 ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே காணப்படுவார்கள், அங்கே அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லப்படுறது? ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான அக்கினியில தள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த அக்கினியில நாங்கள் தள்ளப்படாதபடிக்கு அநேகர் கிழக்கிலும் மேற்கும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு பந்தி இருப்பார்கள்.
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இடங்களில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது யூதனுக்கு மட்டுமல்ல, நாங்கள் இப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இந்த காரியம் நாங்கள் பாரம்பரியவர்களாக அனுசரித்து வருகிறோம் என்று சொல்றவர்கள் ஆண்டவர் அங்கே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஆகவே அப்படியா நிலையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், தேவன் கொடுத்த இந்த வஸ்திரத்தை கட்டளையை நான் கற்பற்றி கொண்டு தேவனுக்காக நாங்கள் வைராக்கியமாக வாழ்வோம் என்று முடிவெடுத்தவர்களாய் நாங்கள் இழந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஆனால் நாம் அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மறுபடி பிறந்த அனுபவம் நமக்கு வேண்டும். மறுபடி பிறந்த அனுபவம் நாம் தண்ணீர்னாலும் பரிசுத்தாவின் புதிலாக்க ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து தேவனுடைய பந்தியில் அமர தகுதி உள்ளவனாக மாறுகிறேன். நான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாமல் தகுதி உள்ளவனாக, தகுதி உள்ள நிலையிலே நான் போஜனமானம் பண்ணுவேன். தேவனை அனைத்த பிள்ளைகளாக இருக்கிறார். நீங்க நிதானித்து பார்த்து தேவனுடைய பந்தியில் அமர வேண்டும். தேவன் சீக்கிரமாய் வருகிறார். நான் யோசித்தேன், ஏன் தேவன் பவுலுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும்? ஏன்னா அங்கே பவுல் இருக்கவில்லையே. அவை பவுலுக்கு இதை சொல்லும்படியாகவே கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். அப்படியே வெளிப்பாடை கொடுத்து இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் பவுல் சொன்னது காரணம், சபைகளுக்கு இதை சொல்லு, இதை இப்படியாகத்தான் செய்யவன். அவருடைய உடன்படிக்கை இது, புதிய உடன்படிக்கை. இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பெற வேண்டும். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும் சொல்லி நாங்கள் ஜோமணி முடிக்க போகிறோம். நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. ஆடைகள் வைத்தவனை அரசனை மாற்றினீரே. ஆடுகள் வைத்தவனை அரசனை மாற்றினீரே. துதியின் சத்தம் கேட்டு வைத்தீரே. ஆமே, துதியின் சத்தம் கேட்டு இரியம் வைத்தீரே. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. சுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினாரே. சுத்தம் பண்ணாமலே துதிக்க தொடங்கினாரே. எதிரிக்கு குழப்பம் வந்தது, பெயரங்கள் கீழே விழுந்தது. எதிரிக்கு குழப்பம் வந்தது, பெயரங்கள் கீழே விழுந்தது. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தாரே. சிறைச்சாலை நடுவினிலே ஜெபம் பண்ணி துதித்தாரே. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டிகளே போனது. சிறைச்சாலை ஆட்டம் கண்டது, கட்டிகளே போனது. உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அப்பா ஏசப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. அப்பா ஏசப்பா, உங்க
கிருபை போதுமப்பா, உங்க கிருபை 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 கிருபை, உங்க கிருபை 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 கிருபை. அவருடைய கிருபை நாம் மதிக்கிறது. பிரியமா தகுதி உள்ளவராக நம்ம மாற்ற முடியாது. அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஜெபம் பண்ண போவோம், ஒருவரப்படுவோம். 8 வார்த்தையின்படி விருந்துக்கு வருகிறவர்கள் தேவ வஸ்திரங்களை பெற்றிருந்தார். அதை அசந்தபடி ஒருவன் அழுக்கான வஸ்திரத்தோடு வந்திருந்தான். அவன் அழுக்கான வஸ்திரத்தோடு வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏனென்றா அதுக்காக ராஜா வஸ்திரங்கள்லாம் கொடுத்திருந்தார். இந்த விருந்துக்கு நீங்க வரும்படியாக யூனிஃபார்ம் அணிந்து வாங்க. அதை அசண்ட பண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிப்பை அசண்ட பண்ணி தேவனுடைய நாமத்தை அசண்ட பண்ணி இருக்கிறோம். ஆகவே அவன் கழுவப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். இந்த நாட்கள் அதை விரும்புகிறபடி பந்தியில் அமர வேண்டும் என்று சொன்னான். அபாத்திரமாய் போஜனமாக பண்ணாதபடி தகுதி உள்ளவனாக மாற வேண்டும் என்று சொன்னான். தேவனுடைய இந்த வஸ்திரத்தை கருத்துக் கொள்வோம். அவருடைய கட்டளையின் பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம். நீதியை நிறைவேற்றும் என்று முடிவெடுப்போம். சுபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே பேசப்பட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்ள எத்தனையோ காரியம் உண்டு ஆண்டவரே. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக இதை கற்றுக்கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை புரிய வையுங்க. நான் அபாத்திரமாக இருக்காதபடி தேவனுடைய அழைப்பை அசண்டவனாக நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் அழைக்கப்பட்டு வளர்ந்திருந்தால் ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமே, அதுக்காக ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று முடிவெடுக்கிறவர்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருங்க. இந்த நாட்களில் நடைபெறுவதான இந்த வைரஸ் கிருமிகள் காரியங்களான ஆண்டவரே சோர்வுகளோடு இருக்கிறவர்கள், இந்த இயற்கையான காலநிலை சூழ்நிலையினால பாதிக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கங்கள் அநேக நோய் கிருமிகள் பரவி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இதுக்கு விலகி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு சிறிய பிள்ளைகளிருந்து பெரியோர் வரை ஆண்டவரே, இந்த கிருமிகள் பிள்ளைகளை அணுகாதபடி வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் மீது வாதை வராது என்று நாங்கள் அறிக்கைப்படுகிறோம். விளைவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, இந்த வேளையில ஆவியில குழப்பமா இருந்தால் அந்த குழப்பத்தை நீக்கி அவர்கள் ஆண்டவரே தேவனிடம் ஒப்புரவாக தேவன் கிருபை செய்யும். சரீரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அகற்றி போடும். நான் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூரணம் பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களை ரொம்பவேன் என்று வசனம் சொல்லுவேன். அதன்படி ஆண்டவர் தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களும் உயிர்ப்பிக்க வேண்டுமா நான் சொல்லுவேன். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீதாமை கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுவோம் எல்லாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.